ஹலோ எவ்ரிவன். நம்ம இப்போ கிளாஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன்றது ஒரு பஞ்ச் ஆஃப் கோட்ஸ், ஒரு பீஸ் ஆஃப் கோட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் லாகின் சொன்னேன். இந்த யூசர் நேம் ஆர் இமெயில் பாஸ்வேர்டை வாங்கிட்டு அது எப்படி ப்ராசஸ் பண்ணுவோம் 2 இன்புட் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன், கரெக்டாக? அதே மாதிரி சைன் அப்பு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாமா? கரெக்டாக? நான் 3 இன்புட் வாங்குது, ப்ராசஸ் பண்ணுது. அதே மாதிரி லாக் அவுட் இருக்குல்ல, அதே ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இமேஜின் பண்ணலாமா? இன்னும் நிறையா இருக்குது ஃபங்க்ஷன்ஸ், கரெக்டாக? இன்னும் நிறைய விஷயங்கள் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டோம், ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம், ஒரு நீங்கள் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷனு, ஒரு லேப்டாப்பில் இருக்க ஸ்க்ரீனு, ஓகேவா? நிறையா விஷயங்கள் நீங்கள் இப்போ இங்கே ஒரு இந்த பட்டன் தெரியும், இதை கிளிக் பண்ணுறேன், இது ஒரு ஃபங்க்ஷன். ஏதோ ஒரு ஜோக்கில் ஒரு மாதிரி இது இசை, அது இசை, அந்த மாதிரி எல்லாமே ஃபங்க்ஷனாக தான் இருக்குது, கரெக்டாக? ஸோ இந்த மொத்த ஃபங்க்ஷனும் சேர்ந்தது தான் ஒரு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறையா ஃபங்க்ஷன்ஸ் சேர்ந்து ஒரு கிளாஸ், கரெக்டாக சொல்லணும்னா. ஓகேவா? ஒரு கிளாஸ்க்குள்ளார எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வேணால் இருக்கலாம். ஏன் இப்படி சேர்க்குறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஃபங்க்ஷன் தனியாக இருக்குது, ஏன் நம்ம வந்து ஒன்றா சேர்க்கணும்னா, தனியாக இருக்கும்போது இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் ஒன்றா சேர்ந்தா இன்னும் பெட்டராக ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த மூணுமே எது ரிலேட்டடாக இருக்குது? ஒரு லாகின் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாமா? ஒரு யூசர் லாகின் சிஸ்டம் சொல்லலாமா? கரெக்டாக? யூசர் லாகின் சிஸ்டம் தகுந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் அவர் சைன் அப் பண்ணுறது, லாகின் பண்ணுறது, லாக் அவுட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே இந்த கிளாஸ் நேமில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். யூசர் லாகின் சிஸ்டம் சொல்லி ஒரு கிளாஸ் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கிளியராக புரியும். ஓகே, இப்போ கோடில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவதுனா நம்ம இந்த கோடை போய் எடுத்து டக்குன்னு எடுத்து பார்த்துட்டு இந்த எரர் சரி பண்ணிக்கலாம், பிரச்சனை இருந்துச்சுன்னா. இப்போ வந்து ரிடமில் இப்போ நிறைய கோர்ஸ் இருக்கும், கரெக்டாக? நீங்கள் எல்லாம் வாங்கி வச்ச கோர்ஸுன்ற சில கோர்ஸ் இருக்குமா, கரெக்டாக? அதுக்கு தனி கிளாஸ் எழுதணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஸோ கோடை இன்னும் கொஞ்சம் ரீடபிளாக, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்கு தான் இந்த கிளாஸஸ்லாம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த யூசர் லாகின் சிஸ்டம் இருக்கா, நான் இது வந்து யூஎல்எஸ்ன்னு வச்சுக்கிறேன் ஷார்ட்டாக. இப்போ இந்த நேம்லேயே ஒரு நான் கிளாஸ் ரெடி பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரக்சர் என்ன, கிளாஸ்க்கு கிளாஸ் அப்படின்ற கீவேர்ட் ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த கிளாஸோட நேமு நான் இங்கே யூஎல்எஸ்ன்னு வச்சுக்கிறேன், யூசர் லாகின் சிஸ்டம், கோலன் வச்சுட்டு இங்கே வந்து வழக்கமாக இண்டென்ட் ஸ்பேஸ் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். டெஃப் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ல, ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன், இன்னொரு ஃபங்க்ஷன், நீங்கள் எவ்வளோ வேணால் ஃபங்க்ஷன்ஸ் எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம இங்கே எப்படி கால் பண்ணோம், நீங்கள் போன வீடியோ பார்த்தா தெரியும். கால் பண்ணும்போது ஒரு அந்த ஃபங்க்ஷன் நேமை போட்டுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் அப்படின்னா ஆடு உள்ள 5,2 கொடுத்துட்டேன். ஓகே, அந்த ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா நமக்கு கால் ஆகி ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ இங்கே எப்படி நம்ம கால் பண்ணுவோம்? அதான் ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கே, யூஎல்எஸ்ன்ற கிளாஸ்க்குள்ளே இருக்கே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் ரெடி பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொன்னால் ஒரு வேரியபிள் டைப் பண்ணிக்கோங்க, எனி வேரியபிள். ஓகே, நான் இங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஆப்ஷனே போட்டுக்கிறேன். ஆப்ஜெக்ட் கிளாஸோட நேமு யூஎல்எஸ் ஓப்பன் க்ளோஸ். ஓகேவா? இந்த இதுதான் ஆப்ஜெக்ட் கிரியேட்டிங் சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த யூஎல்எஸ் இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஆப்ஷன்ற நேம் நான் ஆனா கொடுத்துட்டு நீங்கள் என்ன நேம்னா கொடுத்துக்கலாம். இதை கொடுத்த பிறகு ஆப்ஜெக்ட் டாட் அப்புறம் இங்கே கொடுத்துருப்பீங்களா ஃபங்க்ஷன் நேம் லாகின் அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னா இந்த இடத்துல டாட்டுக்கு அப்புறம் லாகின். வழக்கம் போல் நீங்கள் இங்கே பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணி அதே மாதிரி தான் ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணுறது எல்லாமே அதே மாதிரி தான் நடக்கும். இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சிம்பிளாக இருக்கா? லைக் நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணி பாருங்களேன். கோடு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இத்தனை ஃபங்க்ஷன்ஸ் தனித்தனியாக இருக்குது. தனித்தனியாக கால் பண்ணுறதுக்கு ரெலவெண்ட்டான ஃபங்க்ஷன்ஸை ஒரே கிளாஸில் போட்டு அந்த ரெலவெண்ட்டான ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வச்சு அந்த ரெலவெண்ட்டான ஃபங்க்ஷன் மட்டும் கரெக்டாக கால் பண்ணிக்கலாம். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது யோசிச்சு பார்க்க. மேபி உங்களுக்கு இல்லை என்ன இது என்ன விளங்கலை அப்படின்னா நீங்கள் வந்து கோடு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேவா? நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.